தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு ரயில் சேவையானது இயக்கப்படுகின்றன. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு 6 வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. முன்பதிவும் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். எந்தெந்த பகுதிகளுக்கு என்னென்ன சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன, என்னென்ன ஆபீஸ் பயணிகளுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது, ரயில்வே நிர்வாகம் என்ன தெரிவித்திருக்கிறது? நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகையொட்டி ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊரை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக தலைநகர் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு வார விடுமுறை மற்றும் இந்த பண்டிகை கால விடுமுறையொட்டி ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்ல வாய்ப்பிருப்பதன் காரணமாக ஏற்கனவே வழக்கமாக இயக்கப்படக்கூடிய ரயில்கள்ல முன்பதிவு என்பது முழுமையாக விற்று தீர்ந்து விட்டது. இந்த ஒரு சூழலை தான் தற்போது தெற்கு ரயில்வேயின் தரப்புல 6 வாராந்திர சிறப்பு ரயில்கள் குறித்தான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவை என பல்வேறு மாவட்டங்களுக்கு 6 வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு என்பது இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாகர்கோயில், தாம்பரம் இடையே இரு மார்க்கத்திலும் வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 27ஆம் தேதி வரை வாராந்திர சிறப்பு ரயில் என்பது இயக்கப்பட இருக்கிறது. இதேபோல் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை போத்தனூர் இடையே வருகின்ற செப்டம்பர் 25 முதல் அக்டோபர் 25 வரை வாராந்திர சிறப்பு ரயில் என்பது இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட இருக்கிறது. இவை தவிர சென்னை சென்ட்ரலில் இருந்து செங்கோட்டை, சென்னை எழும்பூரில் இருந்து திருநெல்வேலி, சென்னை எழும்பூரில் இருந்து தூத்துக்குடி, நாகர்கோயில், சென்னை சென்ட்ரல் என 6 வாராந்திர சிறப்பு ரயில்கள் நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகையொட்டி வாரந்தோறும் வார இறுதி நாட்கள்ல இரு மார்க்கத்திலும் இயக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு என்பது காலை 8 மணிக்கு தொடங்கியிருக்கிறது.